பாரு எல்லார்கிட்டயும் போய் பேச்சு போட்டு கூட பேச ஆரம்பிச்சானா அவங்களுக்கு அவங்க சப்போர்ட் வந்து நிக்கிற மாதிரி ஒன்று இனி நடக்காது. இவன் க்ளோஸ் ஆகுறான் அது மாதிரி அவருக்கு இருக்குது. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான 3வது ப்ரோமோ வந்துருச்சு. இந்த ப்ரோமோல என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். இதை தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முன்னெல்லாம் ப்ரோமோ காட்டுறாங்கன்னா விஜே பார்வதி தான் புறம் பேசிட்டு இருப்பாங்க, அடுத்தவங்களை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்னதாங்க, பிக் பாஸ் வீட்டில் வந்து பின்னாடி பேசுறது தப்பில்லை, ஏன்னா பின்னாடி பேசாம இருக்க முடியாதுன்னு சொல்லுவேன். எப்பவுமே விஜே பார்வதி தானே அந்த விஷயத்த பண்ணுவாங்க. இப்ப வேற ஒரு 3 பேர் விஜே பார்வதியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா எஃப்ஜே, அதுக்கப்புறம் கானா வினோத், இதை தாண்டி விக்ரமும் கூட சேர்ந்துக்கிறது. முதல்ல எஃப்ஜே தான் இவங்க 2 பேர்கிட்ட சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். அது என்னன்னா, விஜே பார்வதியை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். வாரத்துக்கு ஒருத்தரை வந்து அவ பிடிச்சுப்பா, அவங்கள கண்ட்ரோல்லயே வச்சுப்பா, அவங்க சப்போர்ட்லயே இருப்பா. அதாவது இவளுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க கிட்ட போய் பேசுறதுக்காகட்டும், இல்ல அவங்க வந்து சப்போர்ட்டுக்கு நிக்கிறதாகட்டும், அவங்கள வந்து அந்த மாதிரி கரெக்டா பேலன்ஸ் பண்ணி வச்சுப்பா. திவாகர் கூட அப்படிதான் இருந்தா, அதே மாதிரி கமருதீன் கூட அப்படிதான் இருந்தா. ஆனா இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கா. அதனால தான் இன்னைக்கு காலையில இருந்து எல்லார்கிட்டயும் பேச்சை போட்டு பார்த்துட்டு இருக்கா. யாராவது ஒருத்தர் சிக்கிர மாட்டாங்களா, அவங்கள வச்சு நம்ம டிராவல் பண்ணிடலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறான்ற மாதிரி இவன் சொல்றான். அதாவது விஜே பார்வதி இருக்காங்கல்ல, இப்போ அரோரா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட விஷயம் அவங்களுக்குள்ள நடந்ததில்ல, அதை எப்படியாவது சால்வ் பண்ணலான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்து தான் எஃப்ஜே இந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது விஜே பார்வதி வந்து காலையில இருந்து எல்லார்கிட்டயும் பேச்சை போட்டுட்டு இருக்கா, யாராவது மாட்டிக்கிட்டா கேங்ல சேர்த்துருவா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, யாரையாவது ஒருத்தரை வச்சு தான் அவ டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கா. இவ்வளோ நாள் அப்படிதான் அவ டிராவல் பண்ணிட்டு இருக்கா. இவளுக்கு பிரச்சனை வந்தா அவங்க காடு மாதிரி, அதாவது வந்து தடுப்பு மாதிரி நிக்கணும்னு எதிர்பார்க்கிறா. இப்ப யாரோட மண்டையாவது கழுவி அவ டீம்ல சேர்த்துக்க பாப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதை கவனிச்சிட்டு இருக்க விக்ரம் இருக்கார்ல, இதுக்கப்புறம்லாம் அந்த விஷயம் நடக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கும் அப்படிதான் தோணுது. ஏன்னா விஜே பார்வதி இதுக்கப்புறம் இன்னொருத்தர் கூட டீம் சேர்றது, அதுவும் திவாகர் அளவுக்கு க்ளோஸா டீம் சேர்றதுக்குலாம் வாய்ப்பே கிடையாதுங்க. ஏன்னா திவாகர் ரொம்ப க்ளோஸா இருந்தாரு, அதுக்கப்புறம் கமருதீன் ரொம்ப க்ளோஸா இருந்தாரு, நடுவுல கானா வினோத் லைட்டா க்ளோஸா இருந்தாரு. ஆனா க்ளோஸா இருந்தவங்க கிட்டயே இவங்க வந்து கொஞ்சம் வேலையை காட்டிடுறாங்க. அதாவது ஒருத்தங்க நம்ம கூட க்ளோஸா இருக்காங்கன்னா அவங்க கூட அண்டர்ஸ்டாண்டிங்கா நம்ம போனோம். ஆனா அதுவே விஜே பார்வதி பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்ப திவாகரே வெளியே போயிட்டாரு. இதை தாண்டி கமருதீன் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்றாரு. அதாவது இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கொஞ்சம் சப்போர்ட்டிவா பேசுறாரு. ஆனா ஓவராலா இவங்களை விட்டு விலகி இருக்கிறது தான் நல்லதுன்னு கமருதீன் கொஞ்சம் விலகி இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. பார்வதிக்கு இந்த வீக் ரொம்ப கிரிட்டிக்கலான வீக்குங்க. அதாவது பார்வதி இந்த ஒரு வாரம், இந்த அடுத்த 6 நாள் எப்படி கேம் விளையாட போறாங்கன்றது ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கு. ஏன்னா சப்போர்ட்டுக்கு எதுவுமே இல்லை. இப்போ யாராவது அட்டாக் பண்றாங்கன்னா பார்வதி யார்கிட்ட போய் சொல்லுவாங்கன்னா சொல்றதுக்கு ஆள் இல்லை. வேணா இப்போ வந்து அன்பு கேங்கை எதிர்க்கிறதுக்காக சாண்ட்ரா பிரஜின்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் கேமில் பார்வதி சொல்ற சில விஷயங்களை வேணா கேட்பாங்களே தவிர பார்வதி புலம்பலெல்லாம் கேட்க மாட்டாங்க. பார்வதிக்கு ஒரு பிரச்சனைனா சப்போர்ட்டிவாக வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. உண்மையிலேயே பார்வதிக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான வாரம். அவங்க பேசிக்கிறது உண்மைதான், எஃப்ஜே சொல்கிறான் பார்த்தீங்களா, அது உண்மைதான். ஏன்னா விஜே பார்வதி இப்போ யாரையாவது நம்ம ஓரளவுக்கு சப்போர்ட்டாக சேர்த்துக்கலான்ற ஒரு யோசனையில் இருக்காங்க. ஆனால் அப்படி கூட இந்த வீட்டில் இப்போதைக்கு யாரும் இல்லை. வேணா வியானா இருக்காங்கல்ல, அவங்கள வேணா சேர்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு இந்த வீட்டில் இவங்க சொன்னால் ஓரளவுக்காவது கேட்குற மைண்ட் செட்டில் வந்து வியானா மட்டும்தான் இருப்பாங்க. மற்ற யாரையும் இவங்க சேர்த்துக்க முடியாது. அரோரா கண்டிப்பா இதுக்கப்புறம் கேட்க மாட்டா. கமருதீன் வந்து ரொம்ப எச்சரிக்கை ஆயிட்டாரு, இவகிட்ட நம்ம உசாரா தான் இருக்கணும், அதாவது லைட்டா பேசிக்கலாம், பெருசா பேச்சு வச்சுக்க வேணான்னு இருக்காரு. விக்ரமே சொல்லவே வேணாம், போவே மாட்டாரு. கெமிலாம் வந்து என்ன நடந்தாலும் சரி பார்வதி கூட மட்டும் சேரவே மாட்டாங்க. கனி, சபரி யாருமே சேர மாட்டாங்க. இப்போ வந்து இந்த வாரம் விஜே பார்வதிக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. ஏதாவது பெரிய இஷ்யூலாம் பண்ணாங்கன்னா ஒருத்தர் கூட இவங்களுக்கு சப்போர்ட்டிவா நிற்க மாட்டாங்க. என்ன அந்த இஷ்யூனால இவங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து கார்னர் பண்றாங்கன்ற ஒரு இமேஜ் வந்தாதான் உண்டு. அந்த இமேஜ் பார்வதிக்கு வராது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனை பண்ணியிருக்காங்களா, அதனால அந்த இமேஜும் வரது டவுட் தான். ஸோ இந்த ஒரு வாரம் பார்வதி என்னதான் பண்றாங்கன்னு பார்க்கறதுக்கு நானுமே ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அதே மாதிரி நாமினேஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சுங்க. 2 பேர் மட்டும் தான் நாமினேஷனுக்கு வரல. சாரி, எஃப்ஜேவோட சேர்த்து 3 பேர் வரல. கமருதீன், வினோத், எஃப்ஜே இவங்க 3 பேர் மட்டும் தான் நாமினேஷன் ப்ராசஸ்ல இல்லை. மற்ற எல்லாருமே இருக்காங்க. இந்த வாரம் மாதிரி கெமி போனால் நல்லா இருக்கும், அப்படி இல்லைனா ரம்யா ஜோ போனால் நல்லா இருக்குங்க. ஏன்னா விளையாடுற ஒவ்வொருத்தராக வெளியே போயிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் மட்டும் சேஃபாக டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி கேமாவது விளையாடுவாங்க. விக்ரமாவது இப்போ கொஞ்சம் சண்டைலாம் போடுறாரு, பேசுறாரு. இவங்க சண்டை கூட போட மாட்டோம், சேஃபாக இருந்துப்போன்னு நினைக்கிறாங்க. அதை என்னால் ஏற்றுக்க முடியல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களோட கருத்தையும் சொல்லுங்கள். திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம்.